ஆளாளுக்கான அரசியல் பண்ணுவது. அரசியல் பண்ற வைக்கிற அளவுக்கு விஜய் கொண்டு வந்து நிறுத்திட்டார் அதான் சொல்லி அவனை அவர் மேல என்னப்பா தப்பு கூட்டம் அவர்னா கணிக்குவா முடியும். அப்படி விழுந்தது. வந்தது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று தான் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு அந்த துயர சம்பவத்திலிருந்து நிச்சயமா யாராலையும் மீள முடியாது 41 உயிர்கள் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனாலும் விஜய் மீதான ஒரு விமர்சனம், விஜய் மீதான தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ண முடியும் நான் திரும்பவும் சொல்கிறது தான் விஜய் ஒரு நடிகர். அதை தாண்டி அரசியலுக்குள் இப்போ தான் வந்தார். அவருக்கு ஒரு பெரிய மாஸ். அந்த மாஸ் சினிமாவை தாண்டிய மிகப்பெரிய மாஸ். நீங்கள் வந்தவங்க விஜய் ரசிகர்களா, ஒரு தொண்டர் மனநிலை வந்துடுச்சா, அவங்க காட்டு மிராண்டிகளா, அல்லது வண்டியை துரத்திக்கிட்டு வந்தவங்களா, அவங்க தப்பான இதில் யாராவது கைட் பண்ணாங்களா, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு விவகாரம். ஆனாலும் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தாண்டி இதில் அரசியல் பண்ணுறது, ஆளாளுக்கு கருத்து சொல்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் பிஜேபியோடைய நயனா நாகேந்திரன், அப்புறம் விசிகானுடைய திருமாவளவன் அவர்கள், இவர் சிபிஎம் உடைய முன்னாள் தலைவர் கே பாலகிருஷ்ணன், அப்புறம் சத்யராஜ். முக்கியமான ஒரு விஷயம், சினிமாக்காரர்களே பாருங்கள் யாரோ ஒரு பிக் பாஸில் ஒருத்தர் கலந்துக்கிட்டாப்புல, அவர் 6வது சீசனில் கலந்துக்கிட்டார், பேர் கூட மறந்துனா. அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பயங்கர கருத்து சொல்லி, அறிவுரை சொல்லி, சொல்ல வேண்டிய அது சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. ஆனால் திரும்ப சொல்லுதான், ஒரு ஏனை படுத்துட்டுச்சுன்னா சில்லு வண்டுங்கள்லாம் ஏறி அது மேலே விளையாடுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி கதையாக ஆயிடுச்சு. தப்பாக ரைட்டாக அந்த தாண்டி ஏன் விஜய் இது வரைக்கும் கரூருக்கு போகலை அப்படின்றது நானும் திரும்பவும் அழுத்தமாக சொல்லிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எப்பா உங்களை நம்பி வந்தவங்க, உங்களை பார்க்க வந்தவங்க அத்தனை பேர் அவங்க இடுக்கான சந்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்களா, அல்லது கூட்ட நெரிசலா, அப்புறமா என்ன காரணமாக அதற்கான விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்காக வந்தவங்க தான் இப்போ விஜய் இல்லாமல் வேறு யாரோ ஒரு காமோ சாமோ அப்படின்னு வராங்கன்னா இந்த கூட்டத்தில் கால்வாசி கூட வந்திருக்காரு.